கம்மாஸ் கேர் வயது முதிர்ந்த பாட்டிமார்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கரிசனத்தினுடைய வெளிப்பாடு நம்முடைய கடமையும் கூட. அவங்களுக்கான முதல் நாள் உணவு பருப்பும் தக்காளியும் தாளித்தோம். சோறு குழைவாக எடுக்கணும்னு முயற்சி பண்ணி எடுத்தோம். தினமும் ரசம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அருமையான அவரைக்காய் பொரியல், இதுதான் முதல் நாளினுடைய உணவு. இது ஒரு நாள் மெனு. சோறு, தக்காளி பருப்பு தாளிப்பு, அவரைக்காய் பொரியல் மற்றும் ரசம், இது அவங்களுக்கான முதல் நாள் ஃபுட்டு. வயசானவங்கன்றதுனால பார்த்து அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது ரொம்ப அருமையாக நமக்கான ஷெஃப் டீம் இருக்காங்க. ஒரு சகோதரி அவங்களோட கணவரோடு சேர்ந்து மிக சிறப்பாக இந்த பணியை செஞ்சிட்ருக்காங்க. முதல் நாள் நான் டேஸ்ட் பார்த்தேன், பருப்பும் தக்காளியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அருமையாக இருந்துச்சு. அவரைக்காய் பொரியல் பிரமாதம் தான் சொல்லணும். அல்சர் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் சரி, ஹெல்த் வைஸும் சரி, நல்ல நீட்டான ஃபுட்டு. வயது முதிர்ந்தவர்களுக்கு தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஃபுட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல அல்லாவுக்கே எல்லா புகழும். அவன் நாடலைனா இப்படி ஒரு உதிப்போ, இப்படி ஒரு பணியோ, இப்படி ஒரு உணவோ, அதில் இந்த ருசியோ மருத்துவத்தோடு வர முடியாது. டே 2 2வது நாள் உணவு. இன்னும் கொஞ்சம் சாப்பாட்டை குழைய வைங்கன்னு சொல்லியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாட்டை குழைய வச்சு சிறப்பான முட்டை குழம்பு இவ்வளோ அருமையாக இருந்துச்சு. காரம் இவ்வளோ கம்மி. உப்பு புளிப்பு உரப்பு எல்லாத்தையுமே பீட்ரூட் பொரியல், உப்பு புளிப்பு உரப்பு எல்லாத்தையுமே குறைச்சி சோறை குழைவாக்குங்கன்னு நம்ம கொடுத்துருக்கோம். முட்டை கிரேவி, நல்ல குழைவான சோறு அண்டு சிறப்பான பீட்ரூட் பொரியல், ரசம், இது அடுத்த நாள் மெனுவாக இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறதுனால. டே 3 3வது நாள் உணவு சாதம். 3வது நாள் இன்னும் கொஞ்சம் குழாய் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சிறப்பான அவங்களுக்கான கிரேவி. வாரத்தில் 2 நாள் கறி உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நல்ல வேக வைங்க, பஞ்சாக இருக்கணும். ரசம், நம்ம கொடுக்குற ரசத்தில் புளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும், பார்த்துக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அருமையான பொரியல். 30 நாளும் உணவு, வாடகை, மருத்துவம், தேவைப்பட்டால் கழிப்பறையோடு. இந்த கம்மாஸ் கேரில் நீங்களும் பங்கு பெறணும்னு விரும்பினீங்கன்னா இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட உதவிகளை உடனடியாக பதிவு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ்.